திருச்சிற்றம்பலம். உலகெலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மழி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். போற்றுதலுக்கும் நாளும் நம்மை நன்னெறிப்படுத்தலுக்கும் உரிய அருள்மிகு அம்பலவான பெருமான் ஆலம செல்வர் அம்மையப்பருடைய இன்னருளாலும் உயிர்க்கு துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயக்குறவர்கள், திருமுறையாசிரியர்கள், நாயன்மார்கள், சந்தானக்குறவர்கள், ஆதீனக்குறவர்கள், திருவள்ளுவர் தொல்காப்பியராதிய சான்றோர் பெருமக்களுடைய நல்லருளாலும் திருக்கைலாய வரம்பரை மெய்கண்ட சந்தானம் பேரூர் ஆதீனம் ஆதி குருமுதல்வர் சாந்தலிங்க பெருமானுடைய தன்னருளாலும் குருவருளாலும் எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று வாழ வாழ்த்தி மகிழ்கின்றோம். சைவமும் தமிழும் தலை தோங்கக்கூடிய சிறப்பு மிகுந்த இந்த இலங்கை மண்ணிலே அதனுடைய தலைநராக திகழ்ந்து கொண்டிருக்கும் நம்முடைய இந்த கொழும்பு மாநகரிலே மிகச்சிறப்பான முறையிலே இத்தகைய நல்ல நிகழ்வுகளை எல்லாம் ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்து சமய கலாச்சார அலுவல்கள் திணைக்களத்தின் அனுசரணையில் ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலர் சபையினுடைய ஏற்பாட்டில் அகில இலங்கை இந்து மாமன்றம், உலக சைவ பேரவை இலங்கை கிளை, இந்து வித்யாவிருத்தி சங்கம், கொழும்பு விவேகானந்த சபை, இலங்கை சைவநெறி கழகம், ஈழத்து திருநெறி தமிழ் மன்றம், வடகொழும்பு இந்து பரிபாலன சங்கம், கதிர்காமம் யாத்திரிகர் தொண்டர் சபை, காக்கைத்தீவு இந்து மன்றம், இலங்கை சைவநெறி தொண்டர் கழகம், இலங்கை சைவ சித்தாந்த திருமன்றம், வத்தலை அகரம் சைவ பொதுப்பணி மன்றம், வத்தலை மாணிக்க வாசகர் அறப்பணி மன்றம், உலகெல்லாம் சிவமயம் ஆன்மீக பீடம் இலங்கை, அருள்மிகு பொன்னம்பலவானேஸ்வரர் திருக்கோயில் நிர்வாக சபை, மோதர அருள்மிகு வெங்கடேஸ்வர மகாவிஷ்ணு கோயில் நிர்வாக சபை, அருள்மிகு மயூராபதி பத்ரகாளியம்மன் திருக்கோயில் நிர்வாக சபை, பம்பலப்பிட்டி சம்மாங்கோடு அருள்மிகு மாணிக்க விநாயகர் கோயில் நிர்வாக சபை, பம்பலப்பிட்டி வஜீரா அருள்மிகு பழைய கதிரேசன் கோயில் நிர்வாக சபை, கொட்டாஞ்சேனை அருள்மிகு வரதராச விநாயகர் கோயில் நிர்வாக சபை, கொழும்பு 13 அருள்மிகு கதிர்வேலாய சுவாமி திருக்கோயில் நிர்வாக சபை, கொம்பனி திரு அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் நிர்வாக சபை, நூரி அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலய நிர்வாக சபை ஆகிய சைவத்தையும் தமிழையும் இரு கண்ணெனக் கொண்டு போற்றிக் கொண்டிருக்கும் அனைத்து அமைப்புகளை சார்ந்த அன்பர்களும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த நல்ல நிகழ்வுக்கு வருகை விரிந்து சிறப்பித்திருக்கக்கூடிய இந்த அமைப்புகளுடைய தலைவர், செயலர், பொருள் உள்ளிட்ட அன்பர் பெருமக்கள், இந்த நல்ல நிகழ்விலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆறுமுக நாவலர் சபையை சார்ந்த மாணவ செல்வங்கள், இன்றைய திருமுறை மெய்கண்ட சாத்திர பல்தேர்வு பொது அறிவு போட்டியிலே பங்கேற்று சிறப்பித்திருக்கக்கூடிய மேல்நிலைப் பிரிவு மாணவர்கள், இடைநிலைப்பள்ளி மாணவர்கள், அவர்களையெல்லாம் நெறிப்படுத்தி இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள், அவருடைய பெற்றோர்கள், அன்புளம் சான்ற அன்னையர்கள், பண்புளம் சான்ற பெரியோர்கள், தெய்வநலம் சான்ற குழந்தைகள் ஆகிய அனைவருக்கும் நம்முடைய உளங்கனிந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய இந்த நல்ல நிகழ்வை ஒருங்கிணைத்து நெறிப்படுத்தி வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பாராட்டுதலுக்குரிய வைத்திய கலாநிதியாகவும் நல்ல சைவமும் தமிழும் தலை தோங்க வேண்டும் என்கின்ற பேரவா கொண்டும் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய பாராட்டுதலுக்குரிய பிரதாபன் ஐயா அவர்களே, அவருடைய குழுவினர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்க நம்முடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று நம்ம எல்லாம் மீண்டும் ஒரு 1500 ஆண்டுகளுக்கு முன்னாலே கொண்டு சேர்க்கக்கூடிய வகையிலே பல நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன. ஒரு காலத்தில் நம்முடைய தமிழகத்தில் ஒரு இருண்ட காலம் இருந்தது. அந்த இருண்ட காலத்தில்
தமிழ் புறந்தள்ளப்பட்டது, மகளிர்கள் புறந்தள்ளப்பட்டார்கள், இசை புறந்தள்ளப்பட்டது. இந்த மூன்றும் புறந்தள்ளப்பட்ட காலத்தில் மீண்டும் அங்கே ஒரு எழுச்சி மிக்கதாக இருக்கக்கூடிய சமய மறுமலர்ச்சி ஏற்படுத்தியவர்கள் திருநாவுக்கரசு பெருந்தகையும் திருஞான சம்பந்தரும். அவருடைய காலத்தில் மீண்டும் நம்முடைய சைவ செந்நெறி தலை தோங்கியது. அவர்கள் திருநெறிய தெய்வ ஒன்றின் தமிழ் பாடல்களை ஏழிசையாய் இசைப்பயனாய் இந்நமதவுமாய் திகழ்கின்ற இறைவனுக்கு பண்ணின் இசையாலே பாடி மகிழ்ந்தார்கள். ஆடவர்களும் பெண்களும் வரிசையாக நின்று அங்கே இருக்கக்கூடிய பெருமானுக்கு புண்ணியம் செய்வார்க்கு பூவுண்டு நீருண்டு என்கின்ற அடிப்படையிலே பூவும் நீரும் கொண்டு போதோடு நீர் சுமந்து ஏத்தி புகுவார் அவர்வின் புகுவேன் என்கின்ற அடிப்படையிலே எல்லோரும் சென்று இறைவனுக்கு நன்னீராட்டி மலரிட்டு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மரபு இருந்தது. திருஞான சம்பந்தருடைய காலத்திற்கு முன்னதாக பார்த்தால் பல்வேறு வகையான அமைப்புகள் பல்வேறு வகையான சமய பணிகளை செய்து வந்தார்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழலிலே இன்று மீண்டும் பல்வேறு 25க்கு மேற்பட்டதாகிய சமய அமைப்புகளெல்லாம் நாம் இன்னைக்கு இங்கே ஒருங்கிணைந்து எப்படி நம்முடைய தத்துவங்களை சொல்லுகின்ற போது ஆன்ம தத்துவங்களை 25 என்று சொல்லுவோமோ அது மாதிரி 25க்கு மேற்பட்டதாக இருக்கக்கூடிய அமைப்புகளை எல்லாம் சேர்த்து ஒருங்கிணைத்து ஒரு நல்ல விழாவை நடத்துகின்றார்கள். அந்த நல்ல விழாவினுடைய தலைப்பே மிகவும் மகிழ்வுக்குரியதாக அமைந்திருக்கின்றது. அதாவது சைவ சமயத்தினுடைய தலையாய நூல்கள் திருமுறை, மெய்கண்ட சாத்திரம், போற்றுதும் அருள் விழா. ஏனென்றால் சைவத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு சொல்லக்கூடியது எது என்றால் எல்லாம் திருமுறை தான். திருமுறையே சைவ நெறி கருவூலம். இதுதான் நம்முடைய பெரியவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றது. இந்த திருமுறையினுடைய சிறப்பை சொல்லுகின்ற போது சொல்லுவார்கள், திருமுறையே செந்தமிழின் தேம்பாவகாகும். இங்கே மட்டுமல்ல, கைலாயத்தில் இருக்கக்கூடிய இறைவனும் கூட செவிமெடுப்பது இந்த திருமுறைகள் தான். திருமுறையே சிவபெருமான் கையிலையங்கன் செவிமெடுத்த ஒரு பெருமை மிக்கது. இவர் காதில் தான் கேட்டுட்டு விட்டு போயிட்டாரு அப்படிங்கிறது இல்லாமல் அவர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னோம்னா, திருமுறையே என்னதாவது தம் கரம்பழுந்த எழுதிய அருள் பெருமை மிக்கது. அவர் என்ன செஞ்சார், தில்லையிலே மணிவாசகர் சொல்ல சொல்ல தன்னுடைய கைப்பட எழுதி வைத்து கொண்ட ஒரு பெருமை மிக்கது. இது மட்டுமல்ல, யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க, நாம் அதை கேட்டு எழுதினோம் என்கின்ற பெருமை மட்டும் இருந்துவிடக்கூடாது என்பதற்காக 11ஆம் திருமுறையிலே ஒரு பாடலையும் அருளிய பெருமைக்குரியது. இத்தனை பெருமையும் எதற்கும் இல்லை, நம்முடைய திருமுறைக்கு மட்டும்தான் இருக்கிறது. அத்தகைய திருமுறையை நாம் போற்ற வேண்டும் என்பதற்காக நம்முடைய சைவ நூல்களிலே தலைமையாக இருக்கக்கூடிய இந்த திருமுறை நூல்களை நாம் போற்ற வேண்டும். ஏன் நாம் திருமுறை நூல்களை போற்ற வேண்டும் என்று சொன்னால், இறைவனாலேயே அருளி செய்யப்பட்ட பெருமைக்குரியவை நம்முடைய திருமுறை நூல்கள். இப்போ உங்களுக்கெல்லாம் கேள்வித்தாள் வினா இதுகள்லாம் நடத்தினாங்க. அந்த கேள்வித்தாள்லையோ அல்லது நாம் அறநெறி பாடசாலையிலையோ அல்லது பள்ளிக்கூடத்தில் சமய வகுப்பு நடக்கின்ற போதோ நமக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னு சொன்னால், திருமுறை ஆசிரியர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்பாங்க. திருமுறை ஆசிரியர்கள் எத்தனை பேர் அப்படின்னு சொன்னால் நாம் என்ன சொல்லுவோம், உடனே 27 பேர் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லுவோம். இது ஒரு மரபுக்காக சொல்லக்கூடியது. ஆனால் இந்த 27 பேரும் ஒரே ஒருத்தராலே எழுதுவதற்குண்டான கருவிகளாக செயல்பட்டவர்கள் என்பதை நம்முடைய திருஞான சம்பந்தர் சொல்றார். இந்த 12 திருமுறையும் யார் அருளி செய்தது அப்படின்னு சொன்னால், சிவபெருமானே அருளி செய்தார். இங்கே மாணவர்களாக நிறைய பேர் இருக்கிறீங்க. நாம் என்ன செஞ்சிருப்போம், வீட்டில் எழுதுவதற்கு பல்வேறு வகையான எழுத்தாணிகளை வைத்திருப்போம், எழுது கலன்களை நாம் வைத்திருப்போம், பென்சில் வச்சிருப்போம். அது பல வண்ணங்கள் இருக்குது, பச்சையாக இருக்கும், சிவப்பாக இருக்கும், பல வண்ணங்கள்ல இருக்கும். அதே மாதிரி பேனா இருக்கும், அதில் குமிழ் பேனா என்று சொல்லக்கூடிய பால் பாயிண்ட் பேனா இருக்கும், அது இல்லைன்னா மையூத்தி எழுதக்கூடியதாக இருக்கக்கூடிய பேனா இருக்கும். இப்படி நிறைய பேனாக்கள் இருக்கும். எத்தனை பேனாவில் நீங்கள் எழுதுனீங்கனாலும் கடைசியில் ஒரு கடிதம் எழுதுறீங்க, யாரோ ஒருத்தருக்கு எழுதுகின்ற போது என்ன பண்ணுவீங்க, கடைசியில் இதை எழுதியது யார் அப்படின்னு சொல்லி போனாலோ அல்லது அந்த கடிதத்தை நீங்கள் எந்த பேனாவில் எழுதுனீங்கன்னு கேட்க மாட்டாங்க, யார் எழுதுனீங்க அப்படின்னு தான் கேட்டு அங்கிருந்து வந்து உங்களுக்கு அவர்கள் தேவையான உதவியை செய்வார்கள். அதே மாதிரி தான் இந்த திருமுறைகள் என்று சொல்லக்கூடியவை இறைவனாலேயே அருளை செய்யப்பட்டவை. இதை நான் சொல்லலை, திருஞான சம்பந்த பெருமான் சொல்லுகின்றார். நான் இந்த மாதிரி தோடுடைய செவியன் அப்படின்னு சொல்லி பாடத் தொடங்கிவிட்டேன், பலாயிரக்கணக்கான பாடல்களை பாடியிருக்கின்றேன். இதெல்லாம் நான் பாடியது அல்ல,
இவையெல்லாம் இறைவனுடைய உரை என்பதை அவரே இளம்பையங்கோட்டூர் பதிகத்தில் நமக்கு சொல்லிட்டு போறார். ஏனாதுரை தனதுரையாக. நான் யாரு? ஒரு பேனா மாதிரி, ஒரு பென்சில் மாதிரி. ஆனால் யார் இது எழுதுறாங்க? இறைவனே என் மூலமாக வந்து எழுதுகின்றார்கள். எப்படி ஒரு பேனாவோ பென்சிலோ நான் இந்த கவிதையை எழுதினேன், இந்த கட்டுரையை எழுதினேன்னு பெருமைப்பட்டு கொள்ள முடியாதோ, அது மாதிரி இது எழுதினது அந்த ஆதியும் அந்தவம் இல்லாத அரும்பெரும் சோதியாக இருக்கக்கூடிய இறைவன் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே அத்தகைய சிவபரம்பொருளை போற்றக்கூடிய வகையிலே இருக்கக்கூடிய திருமுறைகள் அனைத்தும் எம்பெருமானாலேயே அவர் உள் நின்று உணர்த்த அருளச் செய்யப்பட்ட பெருமைக்குரியவை. அது மட்டுமல்ல, இந்த திருமுறைகள் என்பவை சிவபெருமானுக்கு மிக உகந்தவை. சிவபெருமானை பற்றி போற்ற பாடக்கூடிய நூல்கள் மிக பழங்காலம் தொட்டு நம்முடைய தமிழ் நெறியிலே இருந்திருக்கின்றன. பல ஆழிப்பேரலை போன்று இருக்கக்கூடியவற்றின் காரணமாக அழிந்து போவதற்குண்டான வாய்ப்புகளும் அமைந்திருக்கின்றன. அதே மாதிரி அந்த தமிழ் நூல்களை அடித்து பிற நூல்கள் இருந்திருக்கின்றன. வேதங்கள் இருந்திருக்கின்றன, இதிகாசங்கள் இருந்திருக்கின்றன, உபநிடதங்கள் இருந்திருக்கின்றன. இவற்றையெல்லாம் எத்தனையோ நூல்களிலே எத்தனையோ இடங்களில் நாம் பார்க்கின்றோம். இத்தனையும் இருந்தாலும் கூட இறைவனுக்கு உகந்தது எது என்று பார்க்க வேண்டும். நம்ம ஒரு மன்னர் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அந்த மன்னருக்கு வேண்டியவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவரை சூழ்ந்து நிறைய பேர் இருப்பாங்க. அமைச்சர்கள் இருப்பார்கள், தளபதிகள் இருப்பார்கள், ஆலோசகர்கள் இருப்பார்கள். இத்தனை பேர் இருந்தாலும் கூட அவருக்கு அவர் மேலே இருக்கக்கூடிய ஒரு அன்பினை செலுத்தக்கூடிய வகையில் அவர் யார் மேலே அதிகமாக அன்பு செலுத்துவார்னா அவருடைய குழந்தையின் மேலே அதிகமான அன்பை செலுத்துவார். ஏன்னா அதுதான் அவருடைய வாரிசாக, அவருடைய வெளிப்பாடாக சொல்லக்கூடியது. அது மாதிரி சிவனுக்கு எத்தனையோ பாடல்களை எல்லாம் போற்றக்கூடிய வகையில் இருந்தாலும் கூட அவற்றை எல்லாம் பார்க்கின்ற போது அந்த பாடலை நம்ம படித்து பார்த்தோம்னா சிவபெருமானை நீங்கள் போற்றி வழிபாடு செய்ய வேண்டும், கொஞ்ச நேரம் அவருடைய காட்சியை காண வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? ஒன்று போய் காட்டில் போய் உட்கார்ந்து குகையில் தவம் செய்ய வேண்டும். இல்லைன்னா ஏதோ ஒரு இடத்துல சுற்றிலும் நெருப்பை மூட்டி நின்று ஒத்தக்காலில் நின்று பல ஆண்டுகள் இறைவனை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தால் எப்பாச்சும் ஒரு நாளைக்கு பல யுகங்களுக்கு பின்னால் இறைவன் வந்து அருள் பாலிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய திருமுறைகளை கேட்பதற்காக இறைவன் மிக வேகமாக விண்ணிலே இருந்து விண்பளித்து மண்புகுந்து நம்ம எல்லாம் ஆட்கொள்வார் என்பதுதான் நம்முடைய அருளாளர்கள் காட்டி இருக்கக்கூடிய நெறி. இங்கே பாருங்க, நமக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தை அவங்க அப்பாவோடு சேர்ந்து கோயிலுக்கு போகுது. அவங்க அப்பா அங்கே இருக்கக்கூடிய குளத்திலே நீராடுகின்றார். அப்போ அந்த குழந்தை அழுகின்றது. அந்த குழந்தை அழுத உடனே அங்கே கைலாயத்தில் இருக்கக்கூடிய பெருமானுக்கு அது கேட்குது. கேட்ட உடனே உமையம்மை கிட்ட சொல்லி இந்த குழந்தை பக்குவமுடைய குழந்தை, இதுக்கு ஞானப்பால் கொடு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கருணையே வடிவமாக இருக்கக்கூடிய இறைவன் நம்முடைய இறைவன். அப்போ கொடுத்த அந்த ஞானப்பால் தான் நமக்கு இத்தனை பதிகங்களாக திருக்கடை காப்பு என்று சொல்லக்கூடிய தேவார பதிகங்களாக நமக்கு கிடைத்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, ஒருவருக்கு நல்ல பாரம்பரியமாகவே சைவ குடும்பத்தில் வந்தவர், அப்படி வந்தவர் அவருடைய சூழல் காரணமாக நல்ல பல தத்துவங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அங்கேயும் இங்கேயும் போகிறார். போன இடத்திலேயே தங்கி விடுகின்றார். அவருடைய தங்கைக்காக மீண்டும் அவருடைய தமக்கைக்காக அவருடைய வேண்டுதலினுடைய வண்ணம் இறைவன் அவருக்கு சூழநோயை கொடுத்து இங்கே தடுத்தாட்கொள்கின்றார். இன்னொருத்தரே நமக்கு திருப்பாட்டை நெல்கியதாக இருக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள், அவரை தடுத்தாட்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்காக வேண்டி ஒரு எளிய அந்தன வடிவம் வேடம் கொண்டு இங்கே வந்து அவருக்கு பல்வேறு வகையில் ஒரு திருவிளையாடல்களை எல்லாம் செய்து வெளிப்படுத்திய பெருமை. யார் இறைவன்? ஆதியும் அந்தமும் இல்லாத இறைவன், பெரிய கடவுள், கல்விக்கெல்லாம் கடவுளாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர் நான்முகன், காத்தல் தொழிலுக்கு கடவுளாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர் திருமால். இவங்க ரெண்டு பேரும் தேடி தேடனாதவர்கள். அன்னமாய் விசும்பு பறந்து அயந்தேட அஞ்ஞனே பெரியனி சிறிய என்னையாள் விரும்பி என்மனம் புகுந்த எளிமையை என்றும் நான் மறக்குகிறேன். முன்னம் மால் அறியா தன்மையிலே இருக்கக்கூடிய பெருமான் என்று சொல்லி நம்முடைய திருமுறைகள் போட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய இறைவன் என்ன செய்கிறாரு? ஒரு அடியாரை தடுத்தாட்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு எளிய அந்தணனாக வந்து திருவெண்ணைநல்லூரில் போய் அங்கே இருக்கிறவர்களோட வாதாடி சுந்தரரை ஆட்கொண்டார் என்றால் அவருடைய பெருமை என்ன என்று பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, மாணிக்க வாசக பெருந்தகையை ஆட்கொள்ள வேண்டும் என்பதற்காக பல பணிகளை செய்கின்றார்.
ஒன்று குதிரை சேவகனாக வர்றார். ஏன்னா மற்றவர்களெல்லாம் காண முடியாதாக இருக்கக்கூடிய ஒரு இறைவன் அந்த குதிரையின் மேலே குதிரை சேவகனாக வருகின்றான். அவன் உலகத்திற்கெல்லாம் அமுதளித்து கொண்டு உயிர்களுக்கெல்லாம் உணவூட்டி கொண்டு இருக்கக்கூடிய பெருமான் அங்கே வயதான ஒரு கிழவியாக இருக்கக்கூடிய அந்த பாட்டியினுடைய அது உதிர்ந்து போன புட்டு, நல்லா புதுசாக செஞ்சதில்லை, எல்லாம் செஞ்சு விற்று போட்டு போனது பின்னால் சாதாரணமாக இருக்கக்கூடிய உதிர்ந்த புட்டுகளுக்காக வேண்டிய அதை உண்டு. அதற்கு பின்னால் அங்கே போய் நமக்கு பிட்டுக்காக வேண்டி அந்த மண் சுமந்த பெருமைக்குரியவன். அந்த பெண் மண் மட்டும்தான் சுமந்தாரா அப்படின்னு சொன்னால் கூட புண்ணும் சேர்ந்து சுமந்தார். அவர் விளையாடுறதை பார்த்து இறைவன் வந்து அடித்தார். இறைவன் வந்து அடித்த உடனே உலகத்துக்கெல்லாம் அந்த வழி வந்தது. அப்படிப்பட்டதாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் நம்முடைய தமிழ் பாடல்களை கேட்கின்ற போது அதற்காக உகந்து வருகிறார் என்பதைத்தான் நாம் ஒவ்வொரு இடங்களிலேயும் நாம் பார்க்கின்றோம். திருஞான சம்பந்தருடைய வரலாற்றில் நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, அங்கே சடையாயிடுமால் பதிகம் திருமருகளில் பாடுகின்ற போது உடன்போக்கு போன ஒரு தலைமகனுக்கு அரவு தீண்டியதுனால அவரே வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த எளிய முறையில் இருந்து அவர்களை மீண்டும் உயிர்ப்பித்து கொடுத்தார். அது மட்டுமல்ல, நமக்கு மயிலாப்பூரில் வந்து ஒரு எலும்பை பெண்ணாக மாற்றிய ஒரு அற்புதத்தை செய்து கொடுத்தார். அதே மாதிரி திருநாவுக்கரசருடைய வரலாற்றில் பார்த்தோம் என்று சொன்னால், அவர் அங்கே நம்முடைய திங்களூரில் அப்பூதடிகளுடைய மகனை அரவு தூண்டியவனை எடுத்துக்கொண்டு போய் திருப்பழனத்திலே போய் மீண்டும் அங்கே அவரை உயிர்ப்பித்து கொடுத்தார். அதே இறைவன் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால், நம்முடைய கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய அவிநாசியில் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செய்தார். என்னன்னா, அதெல்லாம் கூட நம்ம மற்ற வீட்டு குழந்தைங்க. அங்கே அவிநாசியில் இருக்கக்கூடிய குழந்தை அங்கேயே வழிபாடு செய்யக்கூடியவருடைய குடும்பத்தை சேர்ந்த குழந்தை. அந்த குழந்தையை எப்பொழுது முதலில் விழுங்கியதோ அப்பொழுதே மீட்டெடுக்க முடியவில்லை. ஆனால் சுந்தரர் பல ஆண்டுகள் கழித்து அங்கே போய் வேறொன்றும் சொல்லவே இல்லை. கரைக்கால் முதலையை பிள்ளைதுரை சொல்லு காலனையே, அந்த முதலைகிட்ட சொல்லி நீங்கள் அந்த பிள்ளையை மீண்டும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அந்த குழந்தை வந்தது. குழந்தை வந்த பின்னரும் இந்த ஆண்டு இப்பொழுது அது இருந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி கொண்டு வந்து சேர்த்த பெருமை. இதெல்லாம் நம்முடைய திருமுறைகளுடைய பெருமை. அந்த திருமுறைக்கு மேலே நமக்கு ஒன்றும் இல்லைங்கிறதுனால தான் நம்முடைய பெரியவங்க என்ன சொல்லிட்டாங்க, அதுதான் கருவூர். அரசனுடைய அரசவையில் இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாம் எங்கே இருக்கோ அப்படின்னு சொன்னால் கருவூலத்தில் தான் இருக்குது. அது மாதிரி நம்முடைய சைவத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான நலங்களும் எங்கே இருக்கும் என்று சொன்னால் திருமுறைகளிலே தான் இருக்கும். அந்த திருமுறையை தவிர நாம் போய் வேறொரு முறையை நாம் போய் மேற்கொள்ள வேண்டியதில்லை என்பதை அழகாக இங்கே மருத்துவர் அவர்கள் இங்கே குறிப்பிட்டார்கள். அதில் நமக்கு திருமுறையே நமக்கு எல்லாம் கொடுக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய திருமுறையில் இருக்கக்கூடியவர்கள் சமயப்பணியை காட்டுகின்றார்கள், சமுதாய பணியை காட்டுகின்றார்கள், இறைவனுடைய பெருமையை காட்டுகின்றார்கள். கடலை கட்டி கடலில் போட்டாலும் கூட நம்ம வேற அதை பற்றி நினைக்க வேண்டியதில்லை. கல்துணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நல்துணை ஆவது நமசிவாயம். நமக்கு துணையாக இருக்கக்கூடியது அந்த திருவைந்தெழுத்து என்பதை உணர்த்தி காட்டிய பெருமைக்குரியவை நம்முடைய திருமுறைகள். அந்த திருமுறைகளை நாம் போற்ற வேண்டும். திருமுறைகளை கொண்டே நமக்கு தேவையானதெல்லாம் நாம் செஞ்சுக்கலாம். நாம் பார்க்குறோம், நம்முடைய திருமணத்தை பற்றி அவர்கள் சொல்லுகின்ற போது சொன்னார்கள், திருநெறிய தெய்வ ஒந்தியின் தமிழாலே நம்முடைய வாழ்வியல் அருளியல் நிகழ்வுகளை எல்லாம் நிகழ்த்துகின்றோம், நடாத்துகின்றோம் என்று சொல்லக்கூடிய செய்தியை சொன்னார்கள். அந்த இதற்கு ஏன் நாம் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், திருமுறைகள் மந்திரங்களாக திகழ்ந்தவை, மருந்திவை மந்திரங்களவை என்று போற்றக்கூடிய வகையில் இருப்பவை நம்முடைய திருமந்திரங்கள். அத்தகைய திருமுறைகளை ஓதினால் நம்முடைய வாழ்க்கைக்கு ஈக பர சுகம் என்று சொல்லக்கூடிய அனைத்தும் நமக்கு கிடைக்கும். அதனால தான் நாம் பெரியவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், மிகப்பெரிய ஒரு பண்டிதர்னா நாமெல்லாம் இப்போ நாம் ஆகமம்னு சொல்கிறோம். இந்த ஆகமத்தை பற்றி தெரிந்தவர்கள் மிக குறைவு. ஆகமத்தினுடைய நெடிப்படையிலே நம்முடைய வழிபாடுகளை செய்யக்கூடியவர்கள் நம்ம அதற்கு படியில் செய்கிறோமா அப்படின்னு சொன்னால் ஒரு கேள்விக்குறி. ஆனால் இன்னொருத்தர் இருந்தார், அவர் ஒரு ஆகமம் அல்ல, 28 ஆகமங்களையும் முற்றிலும் அறிந்தவர். அவருக்கு பேரே என்னென்ன, சகல ஆகம பண்டிதர்னு பேர். அப்போ அவருடைய சீடர் ஒருத்தர் வந்து அவர்கிட்ட கேட்குறாரு, எனக்கு குழந்தை இல்லை, ரொம்ப நாளாக திருமணம் ஆச்சு, ஆகவே நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் வேறையான அவர் சொன்ன மாதிரி தேவையில்லாத பரிகாரங்களை நோக்கி அவர் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒன்றும் சொல்லலை. எளிமையாக செய்கிறாரு. அவங்க வீட்டில் அந்த காலத்தில் இப்போ இருக்கிற புஸ்தகம் இருக்கிற மாதிரி இல்லை. அந்த காலத்தில் ஓலைச்சுவடி இருக்கும். அந்த ஓலைச்சுவடியில் ஒரு கயிறை சாத்தி பார்க்குறாரு. கயிறை சாத்தி பார்த்தான உடனே திருவெண்காட்டு பதிகம் வருகின்றது. திருவெண்காட்டு பதிகம் வந்தான உடனே அவர் சொல்கிறாரு, நீங்கள் 2 பேரும் இந்த மாதிரி போய் திருவெண்காட்டில் இருக்கக்கூடிய முக்குள நீரில் நீங்கள் நீராடி இறைவனை வேண்டிக் கொண்டு வாருங்கள், உங்களுக்கு குழந்தை பிறக்கும்னு சொன்னார். அவர் சொன்னது கேட்டு அவங்க எல்லாம் போய் செஞ்சாங்க. செஞ்சதுனால சாதாரண குழந்தை பிறக்கல,
ஞான குழந்தையாக கிடைத்தது. அவர்தான் மெய்கண்டார் என்று சொல்லக்கூடியவர். அப்படி ஒவ்வொன்றுக்கும் நம்முடைய திருமுறைகள் நமக்கு துணையாக இருக்கின்றன. வேற ஒன்று நாடி போகணுங்கிறது இல்லை. நல்ல குழந்தை செல்வம் வேண்டும் என்று சொன்னால் நாம் அதை செய்யலாம். இல்லை நல்ல மனவாழ்க்கை வேண்டும் என்று சொன்னால் முதல்ல சொன்ன திருமுறைகள் பதிகத்தை ஓதினோம் என்று சொன்னால் நல்ல மனவாழ்க்கை அமையும். திருவண்ணாமலையிற்று குழந்தை பேற்றுக்காக நாம் வழிபாடு செய்கின்றோம். குழந்தை பேற்று காரணமாக வயிறு வாய்த்திருக்கின்றது. அந்த பிரசவம் நல்லா நடக்கணும். அதுக்கு இறைவனே அங்கே தாயாக அந்த மகப்பேற்றை பார்த்திருக்கின்றான். இன்றைக்கும் போனோம்னா திருச்சியில் இருக்கக்கூடிய இறைவனை கும்பிட்றோம். அந்த இறைவனுக்கு ஏன் அந்த பேர் வச்சிருக்காங்க தாயுமானவர் அப்படின்னு சொன்னால், காவிரி நதியினுடைய அந்த பக்கத்தில் அம்மா இருக்கிறார், இந்த பக்கம் மகள் இருக்கிறார். அந்த மாதிரி சமயத்தில் அந்த குழந்தைக்கு வயிற்று வழி வருகின்றது, பிரசவ நேரத்தில் வழி வருகின்றது. அப்போ அந்த அம்மா வரோன்னு போய் பார்க்குறா, காவிரி ஆற்றுல வெள்ளம் பெருகி ஓடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே இருக்கக்கூடிய தாயுமானவரை நினைந்து அழுது கொண்டிருக்கின்றார். அப்போது இந்த பொண்ணுக்கிட்ட இறைவனே அம்மா வடிவத்தில் போகிறாரு. அவர் பிரசவம் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டார். இந்த அம்மா தண்ணியெல்லாம் வத்தின பின்னால் போன போது, அம்மா எப்படி இருக்கிற நல்லா இருக்கான்னு கேட்டபோது, நீதானம்மா பிரசவமே பார்த்த அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் தெரியுது இறைவனே அன்னையனுடைய வடிவத்திலே பார்த்திருக்கின்றார். அந்த இருக்கின்றது. ஒரு பக்கம் நோய், அந்த நோய் கொல்லிமலவனுடைய பிள்ளைக்கு ஒரு நோய் வந்தது அப்படின்னு சொன்னால் அந்த நோயை போக்குவதற்கு திருமுக பதிகங்கள். அதே மாதிரி கூன்பாண்டியனாக இருந்த பாண்டிய நாட்டில் மிகப்பெரிய மன்னன். அந்த மன்னனுக்கு அந்த கூனை போக்கக்கூடியதாக இருந்த அந்த நோயை போக்கியது நம்முடைய திருமுறை. மந்திரமாவது நீர் என்று சொல்லக்கூடிய திருமுறை. வெறும் நமக்கு இந்த மாதிரி அற்புதங்களை மட்டும் செய்யல. ஒரு ஊரில் பஞ்சம் வந்தது. அந்த பஞ்சம் வந்தாங்கன்னா அந்த பஞ்சத்தை கண்டு எல்லாரும் ஓடினார்கள். ஆனால் 2 பேர் அந்த ஊரை நோக்கி ஓடினார்கள். மற்றவங்கெல்லாம் ஊரை விட்டு வெளியூர் போனாங்க. ஆனால் 2 பேர் அந்த ஊருக்கு போனாங்க. அதில் ஒன்று திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும். அங்கே போனாங்க, கடவுள்கிட்ட வேண்டினாங்க. கடவுள் நாளும் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பொற்காசு கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய அடியார்களுக்கு அன்னம் பாடித்தார். எவ்வளவு கருணை மிக்கதாக இருக்கக்கூடிய இறைவன். அப்போ அந்த இறைவனை நாம் எது கேட்டாலும் கொடுப்பான் என்பதை என்னுடைய அடிப்படையிலே தான் நம்முடைய திருமுறையில் இருக்கின்றன. திருமுறையை மட்டும் நல்லா பிடிச்சிட்டோம்னா போதும். திருமுறையே நமக்கு எல்லா வகையான வளங்களையும் நல்கும். அதுக்காக வேற ஒன்றை போய் நம்ம பார்க்கணுங்கிற தேவையில்லை. மூலமாக இருக்கக்கூடிய ஒன்று அந்த இறைவனுடைய திருவருள். அந்த மூலமாக இருக்கக்கூடிய சிவபரம்பொருள் தான் எது மாதிரி அப்படின்னு சொன்னால் ஒரு மின்சார மாட்டான். ஒரு மின்சாரம் என்று சொல்லக்கூடியது 2 கம்பியில் வருது. வரக்கூடிய அந்த கம்பியில் வரக்கூடியது தான் நமக்கு என்ன விடுது, இங்கே வெளிச்சத்தை கொடுக்குது. நான் பேசுறது கொஞ்சம் பெருக்கி ஒளிபெருக்கியாக உங்களுக்கு சத்தத்தை பெரிதுபிடித்து கொடுக்கின்றது. புழுக்கமாக இருக்குது, மேலே இருந்து காத்தாத்து கொடுக்குது. இத்தனையும் வரக்கூடியது தான் அந்த மின்சாரம் தான். அது மாதிரி நமக்கு என்ன வேணும், நல்லா படிப்பு வேணும், நல்ல மனவாழ்க்கை வேணும், நல்ல குழந்தை செல்வம் வேணும், தொழில் நல்லா இருக்கணும், நோயற்ற வாழ்வாக இருக்கக்கூடிய வகையில் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் திருமுறைகளையே ஒரே பிடிப்பாக பிடிச்சிக்கணும். அதுதான் நமக்கு பிற நம்ம இதிகாசங்கள் போன்றவையும் கூட சொல்கிறாங்க. அந்த பாஞ்சாலிக்கு முதல்ல முழுமையான நம்பிக்கை வரல. கடைசியில் கண்ணனே எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி கையை தூக்கி மேலே பிடிச்சிட்டா அவனுடைய அந்த துகிலை கொடுத்து கொண்டே இருந்தான். அது மாதிரி நாம் திருமுறையே எனக்கு போதும் என்கின்ற அடிப்படையிலே திருமுறையை நோக்கி நம்ம மேலே நாம் அதையே பற்றுக்கோடாக கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு திருமுறைகள் எல்லா நலங்களையும் நல்கும். இந்த திருமுறையினுடைய சாரங்களாக திகழ்பவை தான் நம்முடைய 14 சாத்திரங்கள். நாம் எல்லாம் நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு நூலிலே இருந்து மொழிபெயர்க்கப்பட்டது அல்ல. இது 12 திருமுறைகளுடைய சாரமாக திகழ்வது. அதைத்தான் நம்முடைய திருவாடுதுறை ஆதீனம் கூட அது தனியாக ஒரு நூலாக போட்டிருக்கிறாங்க. எப்படி திருஞான சம்பந்தருடைய அந்த முதல் திருமுறையினுடைய சாரமாக முதல் பாடல் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி, அவனவள் அதிகனும் அவைவை முனவியின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துள்ளதாம் அந்தம்மாதி என்மனார் உழவர் அப்படிங்கிறதுக்கு அது எப்படி எடுத்துக்காட்டாக இருக்குதுங்கிறதுக்கு வரிசையாக சொல்கிறார். இதே மாதிரி 8ஆம் திருமுறைக்கு போனால் ஐம்புல வேடரின் அயந்தனின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா 8ஆம் திருமுறையாக இருக்கக்கூடிய திருவாசகத்தினுடைய சாரமாக அது இருக்கும். 12வது சூத்திரத்துக்கு போகிறோம். செம்மலர் நொந்தாள் சேரலொட்டா அம்மலங்கழி அன்பருடுமரி மாலரணேயமும் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணனத்துளுமே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியுது. அப்படியே திருமுறையினுடைய நம்முடைய பெரிய புராணத்தினுடைய சாரமாக இருக்கின்றது. பெரிய புராணம் என்ன சொல்லுது? குரு, லிங்க, சங்கமம் இந்த 3ஐயும் தான் பற்றுக்கோடாக கொண்டிருக்கின்றது. அதை நமக்கு அடியாருடைய பெருமையை அங்கே சொல்லக்கூடிய வகையிலே இருப்பது அந்த 12ஆம் திருமுறை.
அதைத்தான் நமக்கு 12ஆம் சூத்திரமாக சொல்கிறார். அப்போ நம்ம 12 திருமுறைகளும் என்ன என்று சொன்னால் அவையெல்லாம் 12 நூற்பாக்களை நல்கி இருக்கக்கூடிய பெருமை மிக்கவை. மெய்கண்டாருடைய அந்த சிவஞான போதத்தின் 12 நூற்பாக்களும் 12 திருமுறைகளுடைய சாரமாக இருக்கின்றன. அதில் நமக்கு எல்லா விளக்கங்களும் இருக்கின்றன. உலகங்கிறது என்ன, இல்லை நானே கடவுளா, நானே கடவுளுடைய வடிவமாக இருக்கிறேனா அப்படின்னு சொல்லுகின்ற போது அதில் ஒரு நிறைய சிக்கல்கள். அது கொஞ்சம் உள்ளுக்குள்ளே போய் பார்த்தோம்னா ஏன் கடவுள் இப்படி வர்றாரு, ஏன் நான் துன்பத்தை அனுபவிக்கிறேன்னு வரும். அதுன்னு சொன்னால் இந்த உலகத்தில் எல்லாமே மாயை, எல்லாமே ஒரு பொய் தோற்றம் அப்படின்னு போகலாமா, இல்லை நான் வேற கடவுள் வேறேன்னு போகலாமா, இப்படிங்கிறதெல்லாம் பார்க்கின்ற போது எளிமையான முறையிலே பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றில் பதியினை போல பசு பாசம் அனாதின்னு திருமூலர் சொல்லுவார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய வகையில் இவையெல்லாம் நமக்கு தொன்மையானவை, இவை நமக்கு என்றும் உரியவை என்று சொல்லக்கூடிய வகையிலே முப்பொருளினுடைய உண்மையை நமக்கு சொல்லக்கூடியவை இந்த சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள். இவைதான் உலகத்திற்கு மிக பெருமை வாய்ந்ததாக இருக்கக்கூடிய கொடைகளை கொடுத்திருக்கிறோம். இத்தனை தத்துவங்கள் உலகம் முழுக்க நம்ம பேசுகிறோம், எல்லா நாட்டிலையும் தத்துவங்களை பேசுகிறாங்க. அந்த தத்துவத்துக்கெல்லாம் மூலம் எது அப்படின்னு சொன்னால் நம்முடைய பாரத நாடுன்னு சொல்கிறாங்க. அந்த பாரத நாட்டில் இந்த தத்துவங்கள்லாம் எங்கே தோன்றிச்சு அப்படின்னு சொன்னால் பழம் தமிழ்நாட்டில் தான் தோன்றியது. திருஞான சம்பந்தரையே ஒரு ஞான குழந்தையாக ஒரு தெய்வத்தினுடைய வடிவமாக நினைத்தவர் வேதாந்த மரபை அல்லது அத்வைத மரபை தோற்றுவித்த சங்கரன். திருஞான சம்பந்தருக்கு மிக பிற்காலத்தில் சொல்லக்கூடிய ஒரு கொள்கை. அவருக்கு கொஞ்ச நாள் கழித்து இன்னொருத்தர் வந்தார். அவர் யார் அப்படின்னு சொன்னால் மத்துவர். அந்த மத்துவர் என்று சொல்லக்கூடியவர் துவைதம் என்று சொல்லக்கூடிய ஒரு நூலை கொடுத்தார். அவருக்கு பின்னால் நம்முடைய சைவ சமய திருமுறைகள் காலத்திலேயே தோன்றிய அந்த திவ்ய பிரபந்தங்களை அடிப்படையாக கொண்டு ஒரு தத்துவ கொள்கையை விசிஷ்டாத்வைதம் என்று ஏற்படுத்தியவர் ராமானுஜர். நம்முடைய பாரம்பரியமிக்கது மிக பழமையாக தொல்காப்பியர் காலம் தொட்டு இருக்கக்கூடியது நம்முடைய சைவ சித்தாந்தம். மொத்த உலகத்தில் மிகப்பெரிய தத்துவங்கள் என்றால் இந்த 4 தான்: அத்வைதம், துவைதம், விசிஷ்டாத்வைதம், அதற்கு மேல் இருக்கக்கூடிய சைவ சித்தாந்தம். இந்த 4 தத்துவங்களையும் இந்த உலகத்துக்கு தந்த பெருமை நமக்கு இருக்கின்றது. அதிலே பழமையான தத்துவம் நம்முடைய சைவ சித்தாந்தம். அந்த சைவ சித்தாந்தத்தை சொல்லக்கூடியது தான் இந்த மெய்கண்ட சாஸ்திரங்கள். அப்போ நாம் எதை போற்றணும்? நம்முடைய வாழ்க்கைக்கு, வழிபாட்டுக்கு, தோத்திரங்களுக்கு போற்ற வேண்டியவை திருமுறைகள். தத்துவ விளக்கத்திற்கு எப்பொழுதெல்லாம் நமக்கு அறியாமையில் நம்மை வந்து சூழுகின்றதோ அங்கே அறிவு சுடரை ஏற்றுவதற்கு போற்ற வேண்டியவை நம்முடைய சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள். அந்த 2ஐயும் போற்ற வேண்டியது தான் நம்முடைய கடப்பாடாக இருக்க வேண்டும். மற்றதெல்லாம் தானாக வந்துடும். முதல்ல சொன்ன மாதிரி மூலமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் இருந்து விட்டது என்று சொன்னால் அது நமக்காக வேண்டி எல்லாம் கொடுக்கும். ஒரு சிவலிங்கத்தை எடுத்து பார்த்துட்டிங்கன்னா அந்த சிவலிங்கத்தில் எல்லா தெய்வங்களும் இருக்கின்றன. அந்த தெய்வங்கள்லாம் வந்து ஒவ்வொன்றா வந்து நாம் சொல்லிட்டோம்னா சிவனை வழிபட்டோம்னா போது பாக்கியெல்லாம் வந்துடும். அதாவது நல்ல நம்மிடத்தில் திறமை இருக்கிறது என்று சொன்னால் ஒரு நாட்டினுடைய மன்னனாக இருப்பார். அவரை போய் நம்ம பிடிச்சிட்டு அவரை பிடிச்சிட்டா போதும். அங்கே இருக்கிற தளபதி நம்மக்கிட்ட வருவார், அமைச்சர் நம்மக்கிட்ட வருவார், மற்ற இருக்கக்கூடியவர்கள் வருவார்கள், படையாட்கள் வருவார்கள். நாம் என்ன நினச்சிக்கிறோம்? அந்த பரம்பொருளாக இருக்கக்கூடிய ஆதி மந்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய அற்புத கோலம் நீடிய கற்பனை கடந்த சோதியாக இருக்கக்கூடிய இறைவனை விட்டு போட்டு இங்கே கீழே இருக்கக்கூடிய பரிவாரங்களை அங்கே இருக்கக்கூடியவர்களை எல்லாம் நம்ம பிடிச்சிட்டு இருக்கிறோம். அவரை பிடிச்சா நமக்கு அதுக்காக வேண்டி இவங்க எல்லாம் செய்வாங்க. அந்த அடிப்படையில் தான் நம்ம பெரியவங்க சொன்னாங்க, சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. ஆகவே நம்முடைய இந்த திருமுறைகளும் சாத்திரங்களும் போற்றக்கூடிய தெய்வமாகிய சிவபெருமானை நல்ல முறையிலே போற்ற வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே அருமையான இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். நல்ல நிறைய செய்திகளை அவர்கள் நம்முடைய ஆதீனத்தை பற்றியெல்லாம் சொன்னார்கள். இந்த சாத்திர மரபில் வருவதுதான் கடைசி 4 பேர்: மெய்கண்டார், மறைஞான இந்த அருணந்தி சிவம், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவம். உமாபதி சிவத்தினுடைய சீடர் அருணம சிவாயர், அவருடைய சீடர் சித்தர் சிவபிரகாசர், அவருடைய சீடர் தான் திருவாடுதுறை ஆதீனத்தினுடைய ஆதி குருமர்களும் நமசிவாய மூர்த்திகள். அங்கே ஒரு சமயத்தில் சைவ வைணவ குறைவாக இதுக்கான காழ்ப்பு காரணமாக நம்முடைய அம்பலவான பெருமானுடைய கோயிலை பூட்டி வைத்து விட்டார்கள். அதை மீட்டெடுப்பதற்காக அவர் வேலூர் போகிறாரு. அப்போ காலையில் சிவபூஜை செஞ்சால் உடனே இறைவன் சொல்கிறார், நீ உன்னுடைய பெட்டகத்திலே இருக்கக்கூடிய லிங்கத்தை அங்கத்திலே அணிந்து செல் என்று சொல்லுகின்றார்கள். அப்படி நம்முடைய சைவ சித்தாந்த மரபில் ஆதி சிவபிரகாசரால் நெறிப்படுத்தப்பட்டது நம்முடைய சைவ சித்தாந்த வீர சைவம். அவருடைய நல்ல தத்துவத்தை உணர்ந்து திருவண்ணாமலையில் ஒரு ஆதீனத்தை தர்றாரு. திருச்சிக்கு பக்கத்தில் துறையூர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர். அங்கே ஒரு ஜமீன்தார் இருக்கிறாரு. அந்த ஜமீன்தார் என்ன பண்ணுறாருன்னா, அதில் 2 பேர் அண்ணன் தம்பிகா. தம்பி தன்னுடைய சொத்தையெல்லாம் நமக்கு அதை எழுதி கொடுத்துட்டு நானே உன்னுடைய இதாக வருகிறேன் என்று சொல்லி அந்த
நம்முடைய ஆதி சிவப்பிரகாசருக்கு அந்த துறையூரிலேயே மிகப்பெரிய ஒரு ஆதீனத்தை ஏற்படுத்துகின்றார். அந்த ஆதி சிவப்பிரகாசருடைய சீடர் தான் சாந்தலிங்க பெருமான். அவர் கொலை மறுத்தல், வைராக்கிய சதகம், வைராக்கிய தீபம், அவிரோத உந்தியார் என்கின்ற 4 நூல்களை தெரிகின்றார். அவருடைய தவ ஆற்றலை கேள்விப்பட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கன்னட நாட்டு மன்னர் சீடராக வருகின்றார். அவர்தான் குமாரதேவர், விருத்தாசலத்திலே மடம் அமைத்தவர். அவருடைய சீடர் தான் திருப்போரூரிலே இருக்கக்கூடிய அந்த கந்தசுவாமி கோயிலையும் ஆதீனத்தையும் ஏற்படுத்திய சிதம்பர சுவாமிகள். இப்படிப்பட்ட மரபு நம்முடைய மரபு. அதில் சாந்தலிங்க பெருமானுடைய காலத்தில் உங்களுக்கு நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. ஒரு சோழ நாட்டு இளவரசி குதிரை முகத்தோடு வருகின்றார்கள். பல இடங்கள்லையும் போய் கேட்குறாங்க இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு. யாரோ என்னென்னவோ பரிகாரம் சொல்கிறாங்க, நீங்கள் அதையெல்லாம் செய்கிறாங்க, ஒன்றும் வரல. அப்போ சாந்தலிங்க சாமிகிட்ட கேட்கும்போது சொல்கிறார், நீ எதுவும் வேண்டியதில்லை, சிவனை நீ நல்ல முறையில் பிடிச்சிக்கோ. இங்கிருந்து ஈழ நாட்டில் போய் நகுலேஸ்வரம் என்று சொல்லக்கூடிய கீரிமலையில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் மூழ்கி எழுந்தால் உனக்கு நலம் கிடைக்கும்ங்கிறாரு. அப்போ அதே மாதிரி அங்கே சிவனை வழிபட்டு அந்த அம்மா அழகான முகத்தை பெறுகின்றார்கள். அதைத் தொடர்ந்து அதற்கு பரிகாரமாக உருவாக்கப்பட்டதான் மாவிட்டபுரம் என்பது. அந்த மாவிட்டபுரம் இந்த 2 வர்றதுக்கு நம்முடைய அந்த காலத்திலேயே ஒரு 500-600 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே நம்முடைய ஆதீனத்தோடும் இந்த இலங்கையோடும் ஒரு நல்ல ஒரு பிணைப்பு இருந்திருக்கின்றது. ஆறுமுக நாவலர் பல்வேறு சிறப்பான பணிகளை ஆற்றி இருக்கின்றார்கள். அதில் பதிப்பு பணி என்பது மிகவும் ஒரு முக்கியமான பணி. அந்த பதிப்பு பணியை செய்கின்ற போது சில நூல்களைத்தான் பதிப்பித்தார்கள். அதில் சாந்தலிங்க பெருமானுடைய 4 நூல்களையும் பதிப்பித்தார்கள். 1 முறை 2 முறை அல்ல, 5 முறை பதிப்புகளை எல்லாம் கொண்டு வந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு தொடர்பு இன்றும் நமக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. அந்த தொடர்பின் காரணமாக நாம் இங்கெல்லாம் கூடியிருக்கின்றோம். அதே மாதிரி நம்முடைய மருத்துவர் அவர்கள் சொல்லுகின்ற போது ஒன்று சொன்னார்கள், இந்த சமய தீட்சை என்று சொல்லக்கூடியதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இளமையிலேயே அந்த சமய தீட்சையை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த சமய தீட்சை அப்படின்னு சொன்னான்னு நம்முடைய மனசு எங்கெங்கேயோ போயிடும். ஒன்றும் இல்லை, ஒரு அடையார், இறைவனுடைய அடியார் என்பதற்கு ஒரு அடையாளமாக இருப்பது தான் இந்த சமய தீட்சை. இறைவனுடைய அடையாளம் இது சூளக்குறி. அந்த சூளக்குறி நம்மெல்லாம் பார்க்குறோம். பல நிறுவனங்கள் ஒரு கம்ப்யூட்டர் வச்சு அப்படியே வச்சு கம்ப்யூட்டர் வச்சுருந்தாரு. அதில் யாரோ ஒருத்தர் கடித்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆப்பிள் பழத்தை போட்டு அந்த படத்தை பார்த்தோம்னா நாம் என்ன சொல்லுவோம், அது ஐஃபோனாக இருந்தாலும் சரி, ஐபேடாக இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டராக இருந்தாலும் சரி, எல்லாமே நின்றுவோம், இது ஆப்பிள் கம்பெனியை சேர்ந்தது அப்படின்னு நாம் முடிவு பண்ணிக்குவோம். அது மாதிரி நம்முடைய திருமேனியில் எல்லா இடங்களிலேயும் அந்த சூளக்குறியை போட்டு விட்டோம் என்று சொன்னால் நாம் சிவனுடைய அடியார்கள் என்கின்ற அடையாளம். அந்த அடையாளத்தை நாம் பெறுவதற்கு இந்த சமய தீட்சை முக்கியம். அதில் ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. 2வது, ஏன் இத்தனை இடத்துல திருநீர் வைக்கிறோம்னா, எங்கெங்கெல்லாம் நம்முடைய உடம்புல மூட்டுக்கள் எல்லாம் இணைகின்றனவோ அந்த இடங்கள் அதை வைக்கின்ற போது அந்த இறைவனை வெளிப்படுத்துவது என்பது ஒன்று. 2வது, அந்த மூட்டுக்களின் மூலமாக நமக்கு ஒரு பெரிய சக்தியையும் கொடுக்கின்றது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் முக்கியமாக எங்கெங்கெல்லாம் வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நம்முடைய மூட்டில் இருக்கக்கூடிய அந்த ஜாயின்ஸ். அதுக்கு மேலே இந்த மந்திரத்தை நாங்களே சும்மா சொல்ல போதாதா அப்படின்னு சொன்னால் ஒரு ஹோமியோபதி மாத்திரை மாற சும்மா ஹோமியோபதி மாத்திரை வாயில் போட்டோம்னா இனிக்கும், அதோடு சரி. ஆனால் மருத்துவர் என்ன பண்ணுறாரு, அதுக்குள்ளே அந்த மருத்துவ திரவத்தை ஊற்றி கொடுக்குறாரு. அந்தந்த நோய்க்கு தகுந்த மாதிரி அந்தந்த பக்குவம் கிடைக்கிற மாதிரி அந்த குருவிடத்தில் போய் நம்ம இந்த உபதேசம் வாங்கிட்டோம்னா நமக்கு அந்த மந்திரத்துக்கு சக்தி கிடைக்கின்றது. இந்த மந்திரத்தெல்லாம் எடுத்துக்கிறோம், சமய தீட்சையெல்லாம் எடுத்துக்கிறோம், நாமெல்லாம் செய்ய முடியுமான்னு ஒன்றும் இல்லை. காலங்காத்தால் குளித்து முடிக்கான உடனே அங்கே சாமி படத்துக்கு முன்னால் உட்கார்ந்து கொண்டு முதல்ல நாம் அந்த தீர்த்தத்தை புனிதமாக்கி அந்த திருநீரை எடுத்து எங்கெங்கெல்லாம் சொன்னாங்களோ அங்கே வச்சுட்டு அங்கே பரம்பொருளை நம்முடைய நெஞ்சில் இருத்தி குறைஞ்சது ஒரு 16 தடவை அந்த நாமத்தை சொல்லிட்டா போதும். மற்ற நேரத்தில் நாம் என்ன பண்ணலாம், தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அப்படி சுந்தரமூர்த்தி சாமி சொல்கிற மாதிரி நற்றவா உன்னை நான் மறைக்கினும் சொல்லும் நான் நம சிவாயவே சொல்ல சொல்ல அது சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். நிறையா பக்கம் பார்க்குறீங்க, இப்போல்லாம் நிறையா பக்கம் சோலார் பேனல் வச்சுருக்கிறாங்க. என்ன ஆகும், எப்போல்லாம் சூரியன் படுதோ பட்டா அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகிக்கும். அது மாதிரி நாம் அந்த மந்திரத்தை என்ன வேணாலும் பண்ணலாம். நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் என்றாலும் துயின்றாலும் எப்போ வேணாலும் அந்த மந்திரத்தை சொல்லலாம். அப்படி சொல்லுகின்ற போது ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய ஆற்றல், ஆன்மீக ஆற்றல் பெறுகின்றது. அதனால் வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் விரைவில் எல்லாரும் அவங்கவுங்க பகுதியில் சமய தீட்சை எடுத்துக்கலாம். ஏன்னா நம்முடைய இதில் சமய தீட்சைக்கும் பாக்கியத்துக்கும் சமயம். நம்முடைய சமயம் இறைவனே அம்மையப்பராக இருந்து அருள்பாலிக்கக்கூடியவர். அதனால் அவரவர்கள் இல்லறத்திலே இருந்த வண்ணமே அந்த இல்லறத்தை செழுமைப்படுத்துவதற்கு துணை புரிவை தான் இந்த மந்திரங்கள். அப்போது இடையுடைய வீட்டில் அதான் செஞ்சாங்க, எல்லாருடைய வீட்லையும் அதான் செஞ்சாங்க. இன்னும் திருஞான சம்பந்தர் வீட்லேயும் கூட அவங்க முறைப்படி வேதங்களை எல்லாம் சொல்லித்தான் அந்த மந்திரங்களை சொல்லுவது மரபு.
அந்த தீட்சையை கொடுப்பது மரபு. அப்போ சொன்னார், அதை விட பெருசு இது இருக்குதப்பா, வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவேன்னு சொன்னார். சொன்ன பின்னால் அவர் அந்தையே சிறப்பாக சொல்லியிருக்கிறாரு. அதனாலே நாம் அந்த திருவைந்தெழுத்தை சமய தீட்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் அதே போல் சிவபூஜை, அதே மாதிரி சிவபெருமான் ஒரு நமக்கு வாய்ப்பாக இருக்கக்கூடிய வகையில் ஒரு லிங்க பூஜையை சிவபூஜையை எடுத்து வீட்டில் தினம் நாம் செய்யலாம். இதெல்லாம் செய்யறது மிக எளிமையாக செய்தால் கொண்டு, பகட்டு வேண்டியதில்லை, ஆடம்பரம் வேண்டியதில்லை, ஒன்றும் வேண்டியதில்லை, எளிமையான முறையிலே செய்யலாம். ஆகவே இங்கே வருகை வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்களும் சரி, பெற்றோர்களும் சரி, வாய்ப்பான காலங்களிலே நீங்கள் அந்த சமய தீட்சையும் சிவதீட்சையும் எடுத்துக்கொண்டு சிவபெருமானுடைய அருளை மேலும் நிறைவாக பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நல்ல விழாவிலே நம்மை அழைத்து நாயேனை நாய்சிவை ஏற்றி வைத்தவர் என்று சொல்லி நம்முடைய மணிவாசகர் சொல்வதைப் போல நமக்கும் இந்த சிறப்புகளை எல்லாம் செய்து மகிழ்ந்ததாக இருக்கக்கூடிய அனைத்து சமய அமைப்புகளைச் சேர்ந்த அன்பர்களும் அவருடைய குடும்பத்தாரும் சுற்றத்தாரும் உற்றார் உறவினர்களும் இங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தை செல்வங்கள், அவருடைய பெற்றோர்கள், ஆசிரியர்கள், இந்த ஊரோர் உலகோர் அனைவரும் எல்லாம் வல்ல அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் திருப்படி புகழ்பாடும் திறமும் நல் உருவும் சீலமும் ஊக்கமும் தாழ்வுறா உணர்வும் கிடையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு மாறாத நட்பும் கன்றாத உழமையும் குன்றாத இளமையும் கொள்பனி இல்லாத உடலும் சரியாத மனமன் பகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் எல்லாம் பல சிவபரம்பொருளின் பாதத்தில் அன்பும் பெற்று வையத்துள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி மகிழ்கின்றோம். போற்றியோம் நம சிவாய.